வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கேப்டனோட இடத்துல தான் இருக்கோம். அவர் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எங்கே இருக்கோன்னா நம்ம கேப்டனோட ஆஃபீஸ் இது. ரொம்ப நாள் ஆசை தலைவர் எப்படியா போய் பார்த்துடணும் அப்படின்ற அந்த ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய சிறுகளும் பார்த்தோன்னா இருக்கும். தலைவர் எவ்வளோ சிரிச்சிட்ருக்கார், அன்னை தெரசா கூட பாருங்க, குழந்தையோட எவ்வளோ அந்நியமாக இருக்கார் பாருங்க. அந்நியார் தலைவர் ஒரு ஸ்டில்லு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. இது கேப்டன் வந்து நுழைவாயில், இங்கே தான் போகிறது உள்ள. ஸோ இது என்ட்ரன்ஸ் எல்லாமே. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறது ஒரு இடம் இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தலைவருக்கு வந்து சூனை ஏற்றி காட்டிட்டு மனசு வலிக்கு தலைவரை பார்க்கும்போது. சூடை ஏற்றிட்டோம். அவருக்கு ஏற்றிட்டு உள்ளே போனால் ஏற்றக்கூடாதுனாங்க. நாங்கள் ஒரு படத்துக்கு பூஜைக்காக பண்ணணும். அது கோயிலுக்கு போகணுன்னாங்க. நாங்கள் கோயிலில் கேப்டனாக நினச்சி நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். கேப்டன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அவருக்கு ஏற்றிட்டு நாங்கள் வந்து தேங்காய் உடைக்க போகிறோம். தேங்காய் உடைச்சிட்டு இங்கேருந்து போகிறோம். நாங்கள் உடைச்சிட்டார், தூள் தூள் உடைச்சி எப்படிங்க வீட்டுக்கு சட்னி எடுத்துன்னு போகலாம். தேங்காய் இங்கே வந்து நம்ம கேப்டன் ஒரு பூஜையை போட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ண போகிறோம். என்னம்மா இது நம்ம ஆர்டிஸ்ட் பார்ப்போம். நம்ம உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் இங்கேருந்து இப்போ திரும்ப நம்ம வந்து போகிறோம். இப்போ தலைவரை பாருங்கள், என்ன மாதிரி ஸ்டில்லு இருக்கார். நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஸ்டில்லு ஊற்றுருவோம். சிரிப்பு தலைவன் வேறு லெவலுங்க. ஒவ்வொரு லுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்களா. இதுதான் அவருடைய மண்டபம். மண்டபத்தில் அவர் நடித்த எல்லா படமும் ஒரு ஸ்டில்லு தான் வந்து போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இப்போ வந்திருக்கோம். பொறுமையாக வாங்க. இது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய ஸ்டில்லு. ஆமாம், ஒவ்வொரு ஸ்டில்லும் ஒரு சூப்பராக இருக்கும். இருமா, இப்போ வந்து நம்ம தலைவர் உள்ளே பார்க்க போகிறோம். உள்ளே வந்து தலைவரோட சிலை. இங்கே பாருங்க, கேப்டன் அவர்களின் சிலையை வந்து கேப்டன் சிலையை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவருடைய பக்தன். எல்லாத்துக்கும் சாப்பாடு போகிற ஒரு கடவுள்னா அவர் இவர் தாங்க. எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம். யாருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறவர் தான் அவர். கேப்டன் சிலையை பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு கூட தான் இருக்காங்க. இந்த பாட்டு அப்போ தான் ஏமாவும். ஏழைகள் பாட இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு அழுவுதாங்க வருது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தலைவரை பார்க்குறதுக்கு. ஒரு சிலை ஃபுல்லாக வந்து வெங்கல சிலையாக வச்சுருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது இந்த சிலையை பார்க்கணும், தலைவரை பார்க்கணும், இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து இன்றைக்கி வந்து தலைவரை பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், அவரோட இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து சிலையை வச்சுருக்காங்க. கேப்டனுடைய சிலை, பெரிய சிலையை வச்சுருக்காங்க. ரைட்டு மாலை மரியாதை செலுத்தக்கூடிய இடம் தான் இந்த இடம். பாருங்கள், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. கேப்டனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகை வந்துருச்சு. நான் அங்கேயே இருக்கணும் போல தோணுது. பாருங்கள், நேச்சராகவே இருக்கிற மாதிரியே இருக்காரு பாருங்கள். பாருங்க, ஒரு கோயிலாகவே உருவாக்கிட்டாங்க. உண்மையிலுமே ஒரு தெய்வம் தாங்க. அது பக்கத்தில் எம்ஜிஆர் சிலை ஒருத்தர் இருக்குது. தலைவர் தானே பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நுழைவாயில். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கொடுக்குற இடம். மத்தியானம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே இங்கே வந்து சாப்பாடு இருக்கும்.
ரொம்ப நன்றி தலைவா.